ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்பெல்லாம் நெய் சோறு ஆக்குறேனோ அப்பெல்லாம் எப்படியுமே கமெண்ட் வந்துடும் நீங்கள் எப்படி செய்றீங்கன்னு சொல்லிட்டு. எப்படி செய்யறதை பார்த்துடலாமா? இன்னைக்கு நான் 2 கிலோ அளவுக்கு நெய் சோறு செய்ய போறேன். கட்டாயம் தேங்காயும் நெய்யும் பாதி பாதி எடுத்துக்கங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3 போட்டு தாளிச்சிட்டு உங்களுக்கு எவ்வளவு உரப்பு வேணுமோ அது தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி போட்டுக்கங்க. இப்போ நீங்க 1 கிலோ அளவுக்கு நெய் சோறு ஆக்குறீங்க அப்படின்னா 3 to 4 வெங்காயம் போதுமானது. 1 கிலோவுக்கு அதே மாதிரி 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கரெக்டா இருக்கும். மெயினான இன்னொரு விஷயம் என்னன்னா தக்காளி பழம் வந்து நிறைய போட்டக்கூடாது. ஒரே ஒரு தக்காளி பழம் மட்டும் போட்டா போதும் 1 கிலோவுக்கு. இன்னைக்கு நான் எவ்வளவு ஆக்குறேன்னா கரெக்டா 2 கிலோ அளவுக்கு நான் ஆக்குறேன். அதுக்கு தேவையான அளவு நான் உப்பு ஜாயின் பண்ணிக்கிறேன். ஒரு சீக்ரெட்டான மசாலா என்னன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3 அரைச்சு வச்ச பொடி இருக்குல்ல, அது கரெக்டா 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் போட்டுக்கங்க. தண்ணி நல்லா பக்கத்து அடுப்புல காய வச்சுட்டு அதுக்கப்புறம் உலையில ஜாயின் பண்ணிக்கங்க. இப்போவும் நிறைய பேத்துக்கு வர டவுட் என்னன்னா, ஒரு கப் அளவுக்கு ரைஸ் எடுத்தீங்கன்னா எவ்வளவு தண்ணி எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு. நீங்க எந்த கப்ல அரிசி அளக்குறீங்களோ அதே கப்ல 1.5 கப் அளவுக்கு மட்டும் வாட்டர் எடுத்துக்கங்க. நெய் சோறு பண்றீங்கனாலும் பரவாயில்ல, பிரியாணி பண்றீங்கனாலும் பரவாயில்ல, சேம் மெத்தட் தான். அரிசியை போட்ட உடனே நல்லா 2-3 டைம் நல்லா கிண்டி விடணும். அதுக்கப்புறம் ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பிரட்டி விடணும். அதுக்கப்புறம் ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் திருப்பி 1 டைம் பிரட்டணும். மொத்தம் 3 டைம் நீங்க ஓபன் பண்ணி பிரட்டணும் மறக்காம. நீங்க 3 டைம் நல்லா பிரட்டி விட்டதுக்கு அப்புறம் லாஸ்டா நீங்க நல்லா ஒரு சுத்த அளவுக்கு நெய்யை ஊத்தி நல்லா மூடி வச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் 20 மினிட்ஸ் நீங்க டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுருங்க. இந்த மெத்தட்ல செய்யும்போது தேங்காய் பால் ஊத்தணும்னு அவசியம் இல்லை. இது கறி குழம்பு, மீன் குழம்பு இந்த மாதிரி எல்லாத்துக்கும் செம்ம சூப்பரா இருக்கும். கட்டாயம் 1 டைம் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க.